ஏய் என்னடா இவ்ளோ நேரமா சின்ன பஸ் காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள காலையில இருந்து காத்து கிடக்கேன். உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா 1000 தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல. ஆடு பார்க்க குட்டி உறவா இப்ப பார்க்க பாரு. என்ன உதயா பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பன்னி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. மாப்பிள இதுக்கு நீ பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துக்கலாம் மாப்பிள. ஏய் எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படிதான். எந்த காட்டு பையன் குறுக்க வந்து பாட்டுதான் இருக்கியா வண்டியம் இருக்கியா? பள்ளிக்கூடம் போறதுக்கு அவ்வளவு பிள்ளை நின்றுட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அதான் பின்னாடி கேட்டுச்சு வருதுல, அதுல ஏறி போக வேண்டியதானே? ஓஹோ கண்ணாடி எல்லாம் உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குளிர்ட்டு போச்சு. இங்க இரு, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டி எடு, இல்லைன்னா ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன இனிமே வண்டி நிக்காம போச்சு, தலையை வெட்டி தாமிரபரணில போட்டுருவான். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியின் விளிம்பில் உள்ள தங்கம் அண்ணே மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இல்ல தங்கம் இந்த வந்துட்டேனே. இந்தால பிரியா தூங்கிட்டாளா? தூங்கிட்டானே. சரி. நானும் தேன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பதான் வாங்கிட்டு வரையேன்னு பாப்போம். எலவு மறந்து போகுது. மறக்கும். உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பார்க்கத்தானே போறோம். நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறான்னு. மதினி இந்தாங்க. எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும். நீ தான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துடும், குடி. இலை பேப்பரு என்ன மாப்பிளைக்கு காதல் பித்தம் தலைக்கேறிடுச்சு போலயே. இங்க மட்டும் என்ன வாழதான்? வாயா மாப்பிள, வா. மாப்பிளைக்கு உடனே கலக்கிற மாதிரி ஒரு டீயை பொடியா. என்ன மாப்பிள வியாபாரமா? ஆமா மச்சனா. என்னடே நீ 100க்கு 200க்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களையா? வேற இந்த பொட்டக்காட்டுல என்ன செய்ய சொல்லுதிய? என்ன மாப்பிள நீ நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்ச கட்டி கொடுத்தமான்னு இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள? போ மச்சனா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். யோசனை பண்ணி பாரு. என்ன மாப்பிள பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகல் கணா கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்கல்லுக்கு எது வாட்டம் பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கல்லையே ஒருத்தி வாட வச்சிட்டால மாப்பிள. அது என்னன்னே தெரியல மாப்பிள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா குதிக்கி. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் குதிக்கும். கிண்டலு. அந்த பிள்ளை மட்டும் இப்போ வரட்டும். நான் பேசுற பேச்சுல அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போறா பாரு. உனக்கு எது வருதோ இல்லையே மாப்பிள, காமெடி சூப்பரா வருது. நான் பார்த்து துறைச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது உன் பின்னாடி சுத்ததாவது. போடா. ஆனா என்னண்ணே என்ன பள்ளிக்கூடம் போலையே? அரையான் லீவ் விட்டாச்சுண்ணே. 10 நாள் ஜாலி. அதான் மடத்துப்பட்டி கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன மாப்பிள சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட, இன்னும் 10 நாளைக்கு பார்க்க முடியாது போலையே. என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருண்ணே, உண்மை தெரிஞ்சா நொங்கு எடுத்துருவாருண்ணே. இல்லை சும்மா இரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான். வணக்கம் தான். பாரு மாப்பிள்ள, பெருசுகளோட கூட்டமாக வந்திருக்கிய, என்ன விஷயம்? இல்லை தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா?
நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய் சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்ள? கபடி போட்டி இல்லைத்தான், பயலுக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம். அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். எல்லாம் தங்கம், அண்ணே ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்ச ஆசை மாமு இவன் தான் பாட்டு படிச்சா. டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டியா மாப்ள? அண்ணே அண்ணா கொஞ்சம் தண்ணி இல்லை போ போ. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு பிறகு மலையாளத்தான கன்னடத்தான மைத்துக்குள்ளியா கொடுப்பான். ஏலே அண்ணா, ஐயோ இதாண்ணா ஃபுல்லாக ஊற்றிக்க. வேண்டாங்க, இல்லை வேலிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒன்றுக்கு அடிக்கிற நேரம் கூட ஒரு குவார்டரை சாத்திட்டானியா. நம்ம சர்வீஸில் சரக்கே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளாக தான் இருக்கும். ஏய் மாப்பிள, ஏய் 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 மாப்பிள, நெஞ்சு எரிய போகுதுடா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறான். என்னென்னமோ பண்ணுது மாப்பிள. யாரோ நெஞ்சு குடைந்த மாதிரி மாப்பிள இந்தா தண்ணி குடி. இன்னமும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனால் அவளை பார்க்கணும் மனசு கடந்து தவிக்குது மாப்பிள்ள. இங்கே உட்காந்துட்டு குத்துதே கொடை தண்ணை ஒன்றும் ஆக போவதில்லை. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கேயும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். போது காதலுங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. ஆடா திங்கிறவனுக்கு அது வேஸ்டாக தான் இருக்கும். வந்துட்டாரு சர கடிச்ச சாக்ரட்டிஸ். ஏய் காதல் மட்டும் இல்லைன்னா நேரம் இந்த பூமியே சுடுகாடா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதலை குறை சொன்னா கடைசி பெஞ்சு வரைக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தோ அடியோ, இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவம் வந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை என்னைக்கு கழியவோ அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கையை காலை வச்சு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் களவாணி களவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க?